இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஹோம் ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலை உரித்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். துருவி எடுத்தால் 1.5 கப் வரும். இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ½ கப் துருவின செடார் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் துருவின மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ரெட் கேப்சிகம், இது ஆப்ஷனல் தான், கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்பூன்லேயோ கரண்டிலையோ மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகாது, அதனால் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கையை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கணும். இந்த சீஸ் பால் எல்லாமே கோட் பண்ணுறதுக்கு 3 பேக்கெட் சீஸ் ஃப்ளேவர் கிராக்கர்ஸை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு எக்கில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா சீஸ் பாலையும் கோட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சீஸ் பாலை எடுத்து ஃபஸ்ட்டு எக்கில் கோட் பண்ணிட்டு அப்புறம் சீஸ் பவுடரில் கோட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா சீஸ் பாலையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா சீஸ் பாலையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ஒன் to 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க சீஸ்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வெளியே இருக்க லேயர் மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். வெளியே கிறிஸ்பியாக உள்ள சீஸியாக சீஸ் பால்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஹோம் ரெஸ்டாரண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.